சண்முகம், என்னாச்சுப்பா? ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆகலையா? ஸ்கூலு ரொம்ப தூரமா இருக்குன்னு அவன் சொல்றான். நடந்து போக முடியாதுங்கிறான். சைக்கிள் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நான் நடந்து போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளவுதானே, சைக்கிள் தானே, சீக்கிரமா வாங்கி தரேன். இப்ப நீ ஸ்கூலுக்கு போப்பா. கால் ரொம்ப வலிக்குதுண்ணே எனக்கு. கால் வலிக்குதா? ஒரு வேலை பண்ணலாம், நீ என் தோல் மேல உட்காந்துக்கோ, நான் உனக்கு கூட்டு போறேன். வா. ரொம்ப கால் வலிக்கணும். நீ ஸ்கூலுக்கு நடந்து போய் லேட் ஆச்சுன்னா வாதியார் நடிப்பார்ல, அப்போ உனக்கு வலிக்கும் தானே. போயிட்டு வாப்பா. டாடா. மழை காலம் வேற வரப்போகுது. ஓட்டையெல்லாம் பிரிச்சு சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், நீ தான் கேட்கல. இப்ப பாரு, இந்த மழையில பசங்கள்லாம் எப்படி தூங்குவாங்கன்னே தெரியலடா. சரி, வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னா ஒரு கொடை கூட இல்ல. வாங்கப்பா, என் மடியில படுத்துக்கோங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை பூந்தமல்லி தாலுகா குமணன் சாவடியை சேர்ந்த திரு சங்கருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த தேவராஜன் சகோதரி சௌபாகியவதி செல்வி வினிதாவிற்கும் இரு வீட்டு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்த தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. ரெண்டு பேரும் தட்டம் ஆதிக்குங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சங்கரே, உன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லதாவே நடக்கும்பா. இது 170 ஏக்கர் நிலம். இது எங்க தோட்டத்துல உள்ள நிலம். இந்தாங்க. ஐயோ, இதுல எனக்கு எதுக்கு? வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிங்க? எப்படினாலும் இது எங்க தங்கச்சிக்கு சேர வேண்டியதுதான். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. பரவாயில்ல, புடிங்க. அதுல இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எங்க கூட்டிட்டு போவீங்க? எங்க போகணும்னு உனக்கு ஆசை? ஊட்டிக்கு போலாமா? ஊட்டில என்ன இருக்கு? அது கிளைமேட் சூப்பரா இருக்கும்ல. நீ ஊன்னு சொன்னா அந்த மலையங்க கொண்டு வந்துடுறேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்க, என்ன கூட்டிட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா. அண்ணா நான் இதுக்கு போகணும், ரொம்ப அவசரமா வருதுண்ணா. எங்கண்ணா போகணும்? இங்க பாரு, பின்னாடி போ, அங்க டாய்லெட் இருக்கும். எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்க வந்து காட்டுறீங்களா? நீயே பின்னாடி போய் பாரு, உனக்கே தெரியும். எனக்கு ரொம்ப அவசரமா வருது, நீ சீக்கிரமா வாங்கல. ஐயோ, பரவாயில்ல, நான் கொண்டு போய் விடுறேன். நீ வாப்பா, வா. என்ன இதெல்லாம்? உங்களுக்கு விளையாட வேற இடமே கிடைக்கலையா? கீழே இருங்க, வெளில போய் விளையாடுங்க, போங்கடா. தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அண்ணி. உங்க புத்தி எல்லாம் எப்போ தெரிஞ்சுக்கிட்டு இனிமே என்ன பண்றேன்னு பாருங்க. அது கூட ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? இங்க பாருங்க, எங்க அண்ணன் சென்னையில இருந்து ஆசாசியா வாங்கிட்டு வந்த பெர்ஃபியூமை நாசமாக்கிடுச்சுங்க பிசாசுங்க. வாங்க வாங்க. என்னம்மா, சங்கர் தம்பிகளோட கொடுமை அதிகமாயிடுச்சா? அப்பா, அந்த பசங்களோட குடும்பத்தானே ஜாஸ்தியா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் அதுங்களை முதல்ல துரத்திடணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நீ யோசனை பண்ணி இருந்திருக்கணும். இதுக்கு மேல யார் என்ன பண்ண முடியுமா? உன் தலையெழுத்து என்ன பண்றது?
நீ என்ன சொல்ல வர்ற? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா எப்படி? அதுவும் இல்லாம என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல்? எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ என் குடும்பத்தை அவ கண்ணும் கருத்துமா பார்த்துருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தம்பிங்களை வெளியே அனுப்பணும்னு பாக்குறா. நீங்களே சொல்லுங்க, என் கூட வாழ்வாளா? அதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணு புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பா. அதானே அவளும் பண்ணியிருக்கா. உன் தம்பிங்களை வெளியே அனுப்பணும்னு தான் சொன்னாலே தவிர நடு வீதியில நிறுத்துன்னு சொல்லவே இல்லையே. இதை கூட பண்ண மாட்டான்னு என்னங்க நிச்சயமா இருக்கு? நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். வீடு நிலம் எல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இன்னும் என்ன வேணுமோ கேளு, கொடுக்குறேன். உங்க சொத்து யாருக்குங்க வேணும்? இந்த உலகத்துல என் தம்பிங்க தாங்க எனக்கு சொத்தே. அவங்க தான் என்னோட உலகமே. என்னையும் என் தம்பிங்களும் பிரிச்சு பார்க்குற எந்த சொந்தமும் எனக்கு தேவையே இல்லை. உங்க தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பாருங்க. நெல்லு, என் தங்கச்சி உன் மேல ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ ஏழைங்கிறத மறந்தும் இந்த வீட்டில் உனக்கு ஒரு இடத்த கொடுத்து உனக்கு வேலையும் கொடுத்தேன். ஏய், இதுக்கப்புறம் உன் கதி என்ன ஆகுறது? வாழ்றது கஷ்டமா? உழைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு. இந்த அழகான உலகத்துல கோடான கோடி வேலைகள் எனக்காக காத்துட்டு இருக்கு. அதை தவிர வேற என்ன வேணும்? எனக்கும் என் தம்பிங்களுக்கும் ட்ரெஸ் தைக்க வேண்டியதா இருக்கு. துணி ரொம்ப கம்மியாக இருக்கு. உங்களுக்கும் சேர்த்து தைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஓஹோ, அப்படின்னா வேண்டாங்க. எனக்கு ஒன்றும் தைக்க வேண்டாம். என் தம்பிங்களுக்கு மட்டும் தைச்சா போதும். இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. ஆமாம், வேலை ரொம்ப இருந்துச்சு. ஆமாம், உங்கள் தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முதல் தம்பி பேரு கணேசன், ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ரெண்டாவது தம்பி பேரு சண்முகம், போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கான். மூணாவது தம்பி சுப்பிரமணியம், சிட்டி காலேஜில் மெடிக்கல் படிக்கிறான். கொஞ்சம் பெருசாவே தைங்க. தைச்சிருக்கேன். இதை விட கொஞ்சம் பெருசாக தைச்சா தொலைன்னு அசிங்கமாக இருக்கும். பரவாயில்ல, வளர்ற பசங்க தானே அவங்க. கொஞ்சம் பெருசா தைங்க. சரி, உங்க இஷ்டம். அடியே ரேவதி, என்னடி பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க? எவ்வளவு திமிர் பத்தியா? நான் கூப்பிட கூப்பிட காதுலயே கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கா. அப்பத்தா, அது ரேவதி இல்ல, மோர் விக்கிறவங்க. மோர் விக்கிறவளா? தலையில ஒரு பானை கூட இல்லையே. அதுக்காக தானே உங்களை கண்ணாடி போட சொல்றது. என்னடா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? கண்ணாடி போட்டுக்கலன்னா எனக்கு கண்ணு தெரியாது, வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரியா? அப்படி உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்பத்தா? எனக்கு தான் வயசாயிடுச்சு, மன்னிச்சிருங்க. அப்படி வா வலிக்கு. போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வை. சரி. அண்ணா, பெரிய அண்ணன் கொடுத்த சட்டை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, என்னப்பா இதெல்லாம்? திஷ்டி பொம்மைக்கு துணி தைச்ச மாதிரி இருக்கு. டைலர் சொன்னா நான் தான்ப்பா கேட்காம தப்பு பண்ணிட்டேன். இதை போட்டுட்டு எப்படிப்பா உங்களால் வெளியே போக முடியும்? சச்சா, இதுக்காக எதுக்குன்னு நீங்க வருத்தப்படுறீங்க? சட்டை கரெக்டா தான் இருக்கு. எங்களுக்கு தான் போட தெரியல, அப்படிதானடா? ஆமா, அதுக்காக கவலைப்படாதீங்க. இப்ப பாருங்க அண்ணா, இப்ப பாருங்க, இப்ப இதுதான் ஃபேஷன். சரி, போய் அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பத்தா, அப்பத்தா, அண்ணன் கொடுத்த சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னப்பா, உங்க அண்ணன் என்ன சட்டை தைச்சு கொடுத்துருக்கான்? வளர்ற பசங்களுக்கு கொஞ்சம் பெருசா தைச்சு கொடுத்தா என்னவா? அப்பத்தா, இப்ப பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கண்ணாடி போட்டுக்கலன்னா ரொம்ப சின்னதா தெரியுது, கண்ணாடிய போட்டுக்கிட்டா பெருசா தெரியுது. அதனாலதான் நான் இந்த கண்ணாடியை போடுறதே இல்லை.